வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் நீதியமைச்சரின் மகன் உள்ளிட்ட 3 கைது. தெல்தினிய சம்பவம் கழுத்து நெரிக்கப்பட்ட மனித கொலை என்பது பிரேத பரிசோதனையில் உறுதி. ஜூலை மாதம் முதல் 15% பேருந்து கட்டணங்கள் அதிகரிப்பு. புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து பக்தர்களுடன் செல்லும் நாய் தொடர்பில் தகவல். காணாமற் போன 19 வயதுடைய இளம்பெண் தொடர்பில் போலீசார் கோரிக்கை. சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டமூலம். பிரான்சில் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு. தனது காதலருடன் சேர்ந்து இளம் தொழிலதிபரை கொலை செய்த பெண் தொடர்பில் விசாரணை. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஹொரணை ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக்க விக்ரமரத்னவை போலீசார் கொலை செய்வதை தடுப்பதற்கு குறித்த சந்தேக நபரின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை தவிர வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் விசாரணை நடவடிக்கைகளில் இருந்து அவரை விடுவிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு துபாயில் வைத்து சந்தேக நபரின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி என்பவரிடம் 50 கோடி ரூபாயை லஞ்சமாக கோரியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பின்னர் இத்தொகை 20 கோடி ரூபாவாக குறைக்கப்பட்டு அதில் முற்பணமாக 12 கோடி ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாகவும் சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்படும் சரித் வசந்த குமார அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் இலங்கை விமான நிலையங்கள் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளராக செயற்பட்ட வருஷ ஹன்னத்திகே அருண ஸ்ரீ சதுரங்க ஆகியோரே இக்குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். தெல்தினிய பகுதியின் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த அம்பாறை வைத்தியசாலையின் உடலியல் மருத்துவரின் மரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மனித கொலை என்பது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தெல்தினிய வைத்தியசாலைக்கு அருகில் கார் ஒன்றினுள் இருந்து 33 வயதுடைய ஷியாமா தர்சனியின் சடலம் மீட்கப்பட்டது. இம்மரணம் தொடர்பில் எழுந்த சந்தேகம் காரணமாக போலீசார் பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் நேற்று அதிகாலை வெலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் சிறு பிள்ளை ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கைதடி பகுதியில் பேருந்து ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போதே ஷியாமாவின் காதலன் என கூறப்படும் 43 வயதுடைய பிரதான சந்தேக நபரும் ஹொஸ்கொல்ல கொரம்பாவைச் சேர்ந்த அவரது 35 வயதுடைய மனைவியும் வல்லான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். குறித்த பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருப்பதற்கு உதவிய குற்றச்சாட்டின் கீழ் ரஜவல்ல பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரேலியா பிராந்திய குற்றவியல் பணியக அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரேலியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. வெலிகம பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஷியாமா கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை நுவரேலியா பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 7 நாட்களாக சந்தேக நபரை தேடி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் வெள்ளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப உதவிகளுடன் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தான் ஷியாமா தங்கியிருந்த அறைக்கு சென்ற போது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாகவும் பயம் காரணமாக சடலத்தை காரில் ஏற்றி தெல்தினியவிற்கு கொண்டு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த பெண்ணின் சடலம் கழுத்து நெரிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மனித கொலை என்பது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ரோஹித ராஜபக்ஷ வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காக போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு சமூகம் அளித்துள்ளார். குறித்த பணியகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்கு அமைவாகவே அவர் முன்னிலையாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மிரிகான பகுதியில் உள்ள 2 நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு தொடர்பான விசாரணைக்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித ராஜபக்ச கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் அமுல்படுத்தப்படும் பேருந்து கட்டண திருத்தத்தை ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்த கோரி தனியார் பேருந்து சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இக்கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக கையளிக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 5 நாட்களுக்குள் கட்டண திருத்தம் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்களை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் கெமினு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜூலை மாதத்தில் செய்யப்படும் திருத்தம் 15% அதிகமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கெமினு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் அஸ்வசும நலத்திட்டத்தின் மூலமான உதவித்தொகை ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அஸ்வசும நலத்திட்டமானது 2023ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் அதன் 2ஆம் கட்டம் இவ்வாண்டு முதல் செயற்படுத்தப்படவுள்ளது. இதற்கான தரவுகளை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் 4 பிரிவுகளின் கீழ் சுமார் 16 லட்சம் மக்கள் குறித்த உதவித்தொகையை பெற்றிருந்தனர். ஏப்ரல் 2025இல் 4வது பிரிவான இடைக்கால பிரிவில் இருந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் இவ்வாண்டு ஜூன் மாதம் முதல் 3வது பிரிவான நலிவடைந்த மக்களில் 4,25,000 பயனாளிகளுக்கான நிவாரண உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பிரிவுகளில் உள்ள ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மீண்டும் அஸ்வசும நலத்திட்டத்தின் மூலம் உதவித்தொகையை பெற முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் அஷார் தர்ஷக தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் அறிவிக்கப்பட்டதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் சிலரால் திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதனால் மாணவர்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பரீட்சைகளை நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அதில் எவ்வித மாற்றங்களும் இல்லை என்பதுடன் இந்த திகதிகள் குறித்து திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் மாணவர்கள் இது குறித்து பதற்றமடையவோ குழப்பமடையவோ தேவையில்லை எனவும் காலம் தாழ்த்துவதற்கு எந்தவொரு தகுதியான காரணமோ அல்லது தேவையோ கல்வி அமைச்சிற்கு இல்லை எனவும் நாளக்க கலுவேவ சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை நாட்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு பரீட்சைகளுக்கான கால அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டமிட்டபடி பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை காப்போத உயர்தர பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் ஜூலை மாதம் விநியோகிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இடம்பெறும் எனவும் அதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி செல்லும் வருடாந்த பாத யாத்திரையில் தானாக முன்வந்து இணைந்து கொண்ட சுப்பிரமணியம் என்ற நாய் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறித்த நாய் 33 நாட்களாக பக்தர்களுடன் தொடர்ந்தும் பயணித்து வருவதாகவும் இந்நாயை பார்ப்பதற்காக கதிர்காம வீதியின் இருபுறமும் கூடும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாகவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நாய் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன. முல்லைத்தீவு முள்ளியவெளை பகுதியை கடந்து சென்று கொண்டிருந்த போது எந்தவொரு உரிமையாளரும் இல்லாத இந்நாய் தம்முடன் தானாகவே முன்வந்து யாத்திரையில் இணைந்ததாக பாத யாத்திரை குழுவின் தலைவர் ஜெயவேல் சுவாமி தெரிவித்துள்ளார். இதனை கடவுளின் அற்புதமாக கருதி பக்தர்கள் இந்நாயின் கழுத்தில் சிறிய துணியொன்றை கட்டி நெற்றியில் விபூதி மற்றும் குங்கும திலகமிட்டு சுப்பிரமணியம் என்ற பெயரால் அழைத்து வருகின்றனர். திருகோணமலை பகுதியில் இந்நாய் சிறியளவில் நோய்வாய்ப்பட்ட போதும் அதற்கு கால்நடை மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் பக்தர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இயற்கையிலேயே மாமிச உண்ணியான விலங்காக இருந்த போதிலும் கடந்த 32 நாட்களாக இந்நாய் பக்தர்கள் வழங்கும் பிஸ்கட், பால், பான் மற்றும் சைவ உணவுகளை மாத்திரமே உட்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாயின் நடத்தையும் பக்தி உணர்வும் கடினமான பாத யாத்திரையில் ஈடுபடும் ஏனைய பக்தர்களின் மனதிற்கும் உடலிற்கும் சிறந்த ஆன்மீக சக்தியையும் ஊக்கத்தையும் அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்.
அட்டம்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய காவிந்தியா பவனி என்ற இளம்பெண் காணாமற் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த மார்ச் மாதம் அட்டம்பட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அட்டம்பட்டிய போலீசார் வெளிமடை நீதவான் நீதிமன்றிற்கு விவரங்களை சமர்ப்பித்துள்ளதுடன் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். காணாமற் போயுள்ள இளம்பெண் சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரமும் சாதாரண உடல் அமைப்பும் மாநிறம் கொண்டவர் என்பதுடன் இடுப்பு வரை நீண்ட தலைமுடியை கொண்டவர் எனவும் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். இவரை பற்றிய ஏதேனும் விவரங்கள் அல்லது தகவல்கள் தெரிந்தவர்கள் அட்டம்பட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் 0785915228 என்ற இலக்கத்திற்கோ அல்லது 0552229495 என்ற போலீஸ் நிலைய தொலைபேசி இலக்கத்திற்கோ தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர். 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவினால் இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்படி குறித்த சட்டமூலத்தை ஃபைசர் முஸ்தபா நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சட்டத்தின் மூலம் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரான சிறுவர் விவகார அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் கிடைக்கின்றது. அத்துடன் ஒரு பிள்ளை ஒரு நாளில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிப்பதற்கோ இச்சட்டத்தின் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இச்சட்டத்தை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஆணையாளர் ஒருவரை நியமிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் புனேவில் மலையேற்றத்தின் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்ட இளம் தொழிலதிபர் அவரது வருங்கால மனைவியினால் காதலனுடன் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கில் செலவு செய்து ராஜஸ்தான் அரண்மனையில் பிரம்மாண்டமாக நடைபெறவிருந்த திருமணத்திற்கு சில மாதங்கள் இருந்த நிலையில் இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புனேவைச் சேர்ந்த 26 வயதான கேத்தன் அகர்வால் தனது குடும்பத்தின் சக்சஸ் குரூப் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இயக்குநராக செயற்பட்டார். இவருக்கும் சியா கோயல் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஆண்டிறுதியில் திருமணம் நடைபெறவிருந்தது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி கேத்தன் அகர்வால் தனது வருங்கால மனைவி சியா கோயலுடன் புனே அருகே உள்ள லோக்காகாட் கோட்டைக்கு மலையேறச் சென்றுள்ளார். இதன்போது பள்ளத்தாக்கின் விளிம்பில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த போது கேத்தன் கால் தவறி கீழே விழுந்து விட்டதாக சியா கோயல் ஆரம்பத்தில் போலீசாரிடம் தெரிவித்தார். இது விபத்து என அனைவரும் நம்பியிருந்த நிலையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் திட்டமிட்ட கொலை என்பது கண்டறியப்பட்டது. சியா கோயலும் அவரது காதலனான சேத்தன் சௌத்ரியும் இணைந்து கேத்தனை வேண்டுமென்றே பள்ளத்தாக்கில் தள்ளி கொலை செய்ததை போலீசார் உறுதி செய்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி சியா கோயல் மற்றும் சேத்தன் சௌத்ரி ஆகியோர் இருவரையும் கைது செய்துள்ளனர். கேத்தன் மற்றும் சியாவின் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இதற்காக ராஜஸ்தானில் உள்ள அரண்மனையை 17 கோடி ரூபாவிற்கு முன்பதிவு செய்திருந்ததாகவும் திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களை அழைத்து வர 2 தனி விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரிய ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நடந்த இச்சதிச்செயல் இருவரின் குடும்பத்தினர் மத்தியிலும் புனே வர்த்தக வட்டாரத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் நிலவும் அதிக வெப்பத்துடனான வானிலை காரணமாக வெப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நீர்நிலைகளில் இறங்கிய சுமார் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி பிரான்சில் 44.3 டிகிரி செல்சியஸ் என்ற சாதனை அளவிலான அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது. இந்நிலையில் கடந்த வாரத்தில் மாத்திரம் பிரான்ஸ் ஒவ்வொரு இடங்களில் வெப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நீர்நிலைகளில் இறங்கிய மக்களில் சுமார் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் செபஸ்டியன் லெகார்னு தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களுள் பெரும்பாலானோர் இளவயதினர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4 வருடங்களில் ஐரோப்பா முழுவதும் வெப்பம் தொடர்பான காரணங்களால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இவற்றுள் பெரும்பாலானவற்றை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தடுத்திருக்க முடியும் எனவும் ஐரோப்பாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பு அலுவலகம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பிரித்தானியா, இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக பாடசாலைகள்
சாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈபிள் கோபுரம் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சராசரியை விடவும் 2 மடங்கு அதிகமான வெப்ப அலையினால் ஐரோப்பா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக வானியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.